ராஜா சாருடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் அந்த லைஃப் அவர் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் பண்ணி பேசும்போது எல்லாருக்கும் ஒரு தோல்வியோ ஒரு பின்னடைவு வர நேரத்தில் எல்லாரும் அவரை விட்டு போனாங்க, நானே போனேன். அப்படி போகும்போது 6:30 மணிக்கு பிரசாத் லேப் கார் போகிறது மாறவே இல்லை. அன்றைக்கி 4 டியூன் பண்ணி வெளியே வர்றது மாறவே இல்லை. அவருடைய தம்பி அண்ணன் இறந்தார், அப்பயும் மாறலை. மகளை இழந்தார், அப்பயும் 6:30 மணிக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகிறது மாறலை. ரைட்ஸ்க்காக போராடினார், மீட்டு வந்தார். எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. மாறி வந்து நான் யார், நான் ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று செஞ்சார். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, எது சுற்றி நடந்தாலும் உன் வேலையை மட்டும் பாரு, அது ஒன்று எங்கேயோ கொண்டு போய் வைக்குங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணம்னு சொல்லி அழகாக சொன்னார். ஐ திங்க் இதை சலியரி கேட்டால் ஒத்துப்பாருன்னு தெரியல. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்படி தான் நானும் செஞ்சேன், எனக்கு வரலையே. இல்லை, அதுதான் சொல்கிறேன், அங்கே நீ செய்யலை, ஏன்னா கம்பேரிசன். அப்போ என்னென்னா அந்த கம்பேரிசன் வரும்போதே வந்து உங்களுக்கு அப்போது அந்த அந்த உறவு வந்து ரீமேக் பண்ணுறதுலேயே வருத்தப்பட்டு பண்ண விஷயம் என்னென்னா, அது மாதிரி பண்ணணும், ஆனால் சோலோ இருக்கணும். அதை எப்படா முடியும்?